Hello students, இந்த வீடியோவில் இரண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் the first sentence structure என்ன அப்படின்னா why do you always. இப்போது இந்த why do you always அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் ஒரு verb ஒன்றை சேர்க்கும்போது அது ஒரு முழுமையான மீனிங் தரும். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நிகழும்போது அல்லது தொடர்ந்து நிகழும்போது இந்த why do you always அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பயன்படுத்தணும். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ எப்போதும் ஏன் பொய் சொல்கிற? உங்ககிட்ட ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நாளாக, நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு நாள் கேட்குறீங்க, நார்மலாக கேட்குறீங்க, நீ ஏன் எப்போதும் பொய் சொல்கிற? பொய் சொல் அப்படின்னா லாய். அப்போது why do you always lie? நீ ஏன் எப்போதும் பொய் சொல்கிற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் கத்துற? இப்போ கத்து அப்படின்னா ஷவுட். அப்போ why do you always shout? நீ ஏன் எப்போதும் கத்துற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் மறந்துடுற? ஃபர்ஸ்ட் வந்து மற அப்படின்னா forget. அப்போ why do you always forget? நீ ஏன் எப்போதும் மறந்துடுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் புகார் சொல்ற? இப்போ புகார் சொல் அப்படின்னா கம்ப்ளைண்ட். அப்போது why do you always complain? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் விவாதம் பண்ணுற? இப்போது விவாதம் பண் அப்படின்னா ஆர்கியூ. இப்போது why do you always argue? நீ ஏன் எப்போதும் விவாதம் பண்ணுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் குறுக்கிடுற? இப்போது குறுக்கிடு அப்படின்னா இன்டரப்ட். why do you always interrupt? நீ ஏன் எப்போதும் குறுக்கிடுற? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் கவலைப்படுற? இப்போது கவலைப்படு அப்படின்னா worry. அப்போது why do you always worry? நீ ஏன் எப்போதும் கவலைப்படுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் அதிகமாக யோசிக்கிற? அதிகமாக யோசி அப்படின்னா ஓவர் திங்க். அப்போது why do you always overthink? நீ ஏன் எப்போதும் அதிகமாக யோசிக்கிற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ ஏன் எப்போதும் காரணம் இல்லாமல் சிரிக்கிற? இப்போது காரணம் இல்லாமல் சிரி அப்படின்னா laugh for no reason. laugh for no reason அப்படின்னா காரணம் இல்லாமல் சிரி அப்படின்னு அர்த்தம். அப்போது why do you always laugh for no reason? நீ ஏன் எப்போதும் காரணம் இல்லாமல் சிரிக்கிற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் பழைய விஷயத்தை பற்றி பேசுகிற? இப்போது பழைய விஷயத்தை பற்றி பேசு அப்படின்னா talk about the past. பழைய விஷயத்தை பற்றி பேசு. அப்போது why do you always talk about the past? நீ ஏன் எப்போதும் பழைய விஷயத்தை பற்றி பேசுகிற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணுற? உன் தங்கச்சியை கிண்டல் பண் அப்படின்னா டீஸ் யுவர் சிஸ்டர். டீஸ் யுவர் சிஸ்டர் அப்படின்னா உன் தங்கச்சியை கிண்டல் பண். அப்போது why do you always tease your sister? நீ ஏன் எப்போதும் உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் கேம் விளையாடுற? ஓகே, இப்போது கேம் விளையாடு அப்படின்னா ப்ளே கேம்ஸ். அப்போது why do you always play games? நீ ஏன் எப்போதும் கேம் விளையாடுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போது என்னை பின்தொடர்ற? இப்போது என்னை பின்தொடரு அப்படின்னா ஃபாலோ மீ. ஃபாலோ மீ அப்படின்னா என்னை பின்தொடரு. அப்போது why do you always follow me? நீ ஏன் எப்போது என்னை பின்தொடர்ற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் கதவை திறந்து போட்டு போகிற? இப்போது கதவை திறந்து போட்டு போ அப்படின்னா லீவ் த டோர் ஓப்பன். லீவ் த டோர் ஓப்பன். அப்போது why do you always leave the door open? why do you always leave the door open? நீ ஏன் எப்போதும் கதவை திறந்து போட்டு போகிற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் கோபப்படுற? இப்போது கோபப்படு அப்படின்னா கெட் ஆங்க்ரி. அப்போது why do you always get angry? நீ ஏன் எப்போதும் கோபப்படுற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போதும் லேட்டாக தூங்குற? இப்போது லேட்டாக தூங்கு அப்படின்னா ஸ்லீப் லேட். அப்போது why do you always sleep late? நீ ஏன் எப்போதும் லேட்டாக தூங்குற? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஏன் எப்போது என்னை சந்தேகப்படுற? இப்போது என்னை சந்தேகப்படு அப்படின்னா டவுட் மீ. டவுட் மீ அப்படின்னா என்னை சந்தேகப்படு. அப்போது why do you always doubt me? நீ ஏன் எப்போது என்னை சந்தேகப்படுற? ஓகே, இப்போது த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா
ஒய் ஆர் யூ ஆல்வேஸ். இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தது வந்தது ஒய் டு யூ ஆல்வேஸ். இப்போ பார்க்க போகிறது வந்து ஒய் ஆர் யூ ஆல்வேஸ். ஓகே, இப்போ இந்த ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கும்போது அது ஒரு முழுமையான மீனிங் தரும். இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருவர் செய்யும் செயலால் நாம் எரிச்சலடையும் போது பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? நீ ஏன் எப்போதும் கத்துற அப்படிங்கிறதுக்கு ஒய் டு யூ ஆல்வேஸ் ஷவுட் அப்படின்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருவர் மீண்டும் மீண்டும் அல்லது தொடர்ந்து கத்தும்போது நார்மலாக எப்போனாலும் கேட்கலாம். இந்த சென்டென்ஸை வந்து நார்மலாக கேட்கும்போது நீ ஏன் எப்போதும் கத்துற அப்படிங்கிறதுக்கு வந்து ஒய் டு யூ ஆல்வேஸ் ஷவுட் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இப்போது அதே நபர் கத்தும்போது நீங்கள் வந்து ரொம்ப எரிச்சல் அடைகிறீங்க. அப்போது நீங்கள் ஒரு விதமான எரிச்சலோடு கேட்கும்போது இங்கே வந்து என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பயன்படுத்தணும். அப்போது ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் ஷவுட்டிங் அப்படின்னா நீ ஏன் எப்போதும் கத்துற அப்படின்னு ஒரு விதமான எரிச்சலோட கேட்டல். ஓகே, இப்போது இந்த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து எந்த விதத்துலையும் பயன்படாது. இப்போது இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஒய் டு யூ ஆல்வேஸ் ஷவுட் அப்படின்னா நீ ஏன் எப்போதும் கத்துகிறாய். அடுத்து ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் ஷவுட்டிங் அப்படின்னா நீ ஏன் எப்போதும் கத்திக்கொண்டு இருக்கிறாய். இந்த மாதிரி டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுனால எந்த விதத்துலையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து இது பயன்படாது. அதற்கு பதிலாக இந்த மாதிரி இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் அதாவது எந்த சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சரியான நேரத்தில் இந்த சென்டென்சஸை பயன்படுத்த முடியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ ஏன் எப்போதும் கோவப்படுற. ஏற்கனவே நாம் பார்த்த சென்டென்சஸ் தான். இது வந்து நார்மலாக ஒருத்தர் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஒய் டு யூ ஆல்வேஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விதமான எரிச்சலோடு கேட்கும்போது மட்டும்தான் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும், இந்த ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பயன்படுத்தணும். அப்போது ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் கெட்டிங் ஆங்க்ரி. நீ ஏன் எப்போதும் கோவப்படுற. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ ஏன் எப்போதும் என்னை ஃபாலோ பண்ணுற. ஒய் டு யூ ஆல்வேஸ் ஃபாலோ மீ. இது வந்து நார்மலாக எப்போனாலும் கேட்கலாம், சரிங்களா? அதே இது ஒரு விதமான எரிச்சலோடு கேட்கும்போது என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும், ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் ஃபாலோயிங் மீ. நீ ஏன் எப்போது என்னை ஃபாலோ பண்ணுற. இது வந்து ஒரு விதமான எரிச்சலோட கேட்டல். ஓகே, அடுத்து உங்களுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ ஏன் எப்போதும் என் ஃபோனை செக் பண்ணுற. இதை வந்து இரண்டு விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.